வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, உருளைக்கிழங்கு நம்ம சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அவிய வச்சு வச்சுருக்கோம். இப்போ அவிய வச்சு இப்போ தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மசிச்செடுப்போம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் முதல்ல மசிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டியும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. என்ன தான் நீங்கள் அவிச்சாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டியல் வரும், அதை நசிச்சு பாருங்கள். அதில் இந்த மாதிரி ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக இது எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இது கூட வந்து ஒரு வெங்காயம் சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சால்ட்டு போடுவோம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல சால்ட்டு போட்டு தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு பசஞ்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு. நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மைதா மாவு போடுறேன். ஏன்னா நம்ம இது வந்து நம்ம பிரெட் கிராம்ஸில் போட போகிறது கிடையாது, இது டைரெக்டாக எண்ணெயில் தான் போட போகிறோம். அப்போ அதனால் நான் மைதா மாவு போட்டுட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவோம். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ மைதா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் கொதிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி சைஸை நம்ம உருட்டிக்கலாம். என்ன இது வேணுமோ நீங்கள் ரோல் இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இதை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ திருப்பி விடுவோம். பொறுமையாக மெதுவாக இப்படி ஒன்றுன்னா திருப்பி விடுங்க. நம்ம குட்டீஸுகளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வேணும்னா பால்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி வேணும்னா பண்ணி கொடுங்க. இந்த பொட்டேட்டோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை நம்ம குழம்பு வச்சு பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது என்ன விரும்பி சாப்பிடுவோம். இப்படி பொறுமையாக, அவசரப்படாமல் பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணி பொட்டேட்டோ எண்ணெயில் போட்டோடனே எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி. வெந்தால் தானே கொடுக்குறதுக்கு. அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இதாக வரும். நான் காமிக்கிறேன். பிளேட்டில் போடும்போதே சவுண்டு கேட்கும் பாருங்க. அது நம்ம சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வந்து இதில் போட்டுடலாம்.
கிச்சன் பக்கம் வராதவங்களே இது வாசனையில் வந்துடுவாங்க. அந்த என் வீட்டில் அப்படி தான் நடக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா சுட்டு முடிச்சாச்சு. சுடவே காலி ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்களா, இதே போல் நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.